வணக்கம். மகளிர் உரிமைத்தொகை புதிய விண்ணப்பம் அறிவிப்பு தமிழக முதலமைச்சர் விஜய் மகளிர் உரிமைத்தொகையை ரூபாய் 2500 உயர்த்துவது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடுவார் எனும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றான இத்திட்டத்தின் தொகையை உயர்த்துவதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. நிதிச் சுமையை குறைக்கும் வகையில் தற்போதைய பயனாளிகளில் 60 வயதுக்கு மேற்பட்ட தகுதியான மூத்த குடிமக்களை நேரடியாக முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் மற்றும் நடவடிக்கைகளை முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இவ்வாறு முதியோர்களை அந்த பிரிவில் சேர்த்த பின்னர் எஞ்சியிருக்கும் பயனாளிகளுக்கான துல்லியமான மாதாந்திர நிதி செலவினங்களை அரசு தற்போது விரிவாக கணக்கிட்டு வருகிறது. இந்த கணக்கெடுப்பு பணிகள் தற்பொழுது முழு வீச்சில் நடைபெற்று வருவதால் மகளிர் உரிமைத்தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் தற்போதைக்கு வழங்கப்படாது என்று நம்பகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய பயனாளிகளின் பட்டியல் சீரமைக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு குறித்த முழுமையான அறிக்கை தயாரான பிறகே புதிய விண்ணப்பங்கள் பெறுவது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. அரசின் இந்த திட்டமிடல் மூலம் தகுதியான பெண்களுக்கு தடங்கலின்றி ரூபாய் 2500 முழுமையாக சென்றடைவது உறுதி செய்யப்படும் என தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.